தமிழ் சினிமாவோட வசூல் நாயகர்கள் பட்டியல்ல விஜய் மற்றும் அஜித்துக்கு தனி இடம் இருக்கு. இவங்க இருவரும் நல்ல நண்பர்கள். ஆனா இவங்களோட ரசிகர்கள் தான் எதிரும் புதிருமாக இருந்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில அஜித் தன்னோட படங்களுக்கு பாடல்கள் தேர்வு செய்யறதுல நடிகர் விஜயோட ஸ்டைலை பின்தொடர்வதாக தகவல் வெளியாகி இருக்கு. நடிகர் விஜய் தன்னோட படத்துக்கு கம்போஸ் செய்யும் பாடல்களை தான் முழுவதுமாக கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே சொல்வாரு. ஆனா அஜித் தன்னோட படத்தோட பாடல்கள் குறித்து பெருசா கண்டுக்காம இருந்தாரு. ஆனா சமீபத்திய அஜித் படங்கள்ல மனசுல நின்னு ஒலிக்கும் பாடல்கள் வெகு குறைவு அப்படிங்கறதால விஜயோட ஸ்டைலை ஃபாலோ செய்ய தொடங்கியிருக்காரு. இப்போ தன்னோட பாடல்களை முழுவதுமாக கேட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் அஜித் ஓகே பண்றாரு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய சக்தி போய்விட்டது. அந்த சக்தியை திரும்ப பெற வேண்டும் என்பது. என்னப்பா நீ நிற்கும் போது அவர் கூட கேஸ் போட்டாரு, அவர் நிற்கும் போது நீ கேஸ் போட்டீங்க, இப்போ எப்படிப்பா இது அப்படின்னு கேட்டேன். ஒரு காலத்தில் தெருவில் கிடந்தவங்களையெல்லாம் இன்னைக்கு எங்கேயோ உச்சாணி கும்பலை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திரையுலகத்துக்கு நாங்கள் யாருன்னு அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாதுல்ல. அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அது பொய். அது நாங்கள் யாரும் விரோதிகள் அல்ல. நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கிறேன். நடிகர்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல. நடிகர்கள் படம் எடுத்திருக்கிறாங்க, அவங்க ப்ரொடியூசர் தான். அடுத்த அமைப்பில் நிர்வாகத்திற்கு போட்டியிடக்கூடாது.